ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஒரு சிறு ஜெபத்தை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்க கூடுமானா இதை ஏத்துக்குங்க. ஏன்னா என்னுடைய சந்ததி எங்க சந்ததி பல்கி பெருகும்படியாகும். அதே சமயத்தில் ஆபிரகாமுக்கு இன்னொரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்தார், உன் சந்ததி வழியாக இனி வரும் சந்ததி உன் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குன்னாரு. அந்த ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கும் குறைவுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்காரு. பாருங்க, சொல்ல போனா அவன் பாபு மாமா அவன் பாரிக்கு போறது அதுவும் அவரால் தான் ஆன காரியம். அதனால இனி வரும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கடவுள் மேல நம்பிக்கையோட, கடவுள் மேல எதையுமே அவர் மேல நீங்க உங்க பலத்தை நம்பி உனக்காக நீங்க எதையுமே இந்த உலகத்தை சாதிக்க முடியாது. ஏன்னா நான் அடிக்கடி நான் ஒன்னு உணர்வேன். நீதிமொழி ஆகமத்தில் சொல்வார், உன்னை சுய பலத்தை நம்பி நீ வீண் போயிடாத, அது ஒன்னால நீ ஏமாந்து போயிடுவ அப்படின்னு. இன்றைக்கும் பாருங்க, நான் தைரியமா இன்னைக்கு துணிச்சு வேலை செய்யறேன்னா நானும் போய் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என்னோட வாங்க, என்னோட இருங்க. ஆனா என்னுடைய பலத்தினால அல்ல, இது உண்மையான பலத்தினால் ஆகிற காரியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துவேன். அதனால நீங்களும் உங்களுடைய வாழ்நாள்ல குறிப்பா நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு அக்கோ இந்த துபாயில இருக்க காரணம் யாரு? மனுஷன் செஞ்ச காரியமா இல்ல, அவரத்தை அவனை கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் அவன் கொஞ்சமாவது அவரை நினைச்சு பாருங்க. படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது இந்த நாளை உங்க கையில ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, ஏன்னா நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்காரு, 24 மணி நேரம். ஆனா ஒரு மணித்துளியாவது அவரை நினைக்க வேண்டாமா? அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க அவரை நினைங்க, அவருக்காக எதையும் தியாகம் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை பேச கொடுத்தது எனக்கு உங்க எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அவரு சொன்னது ஒரு திருத்தம், ஆபிரகாம் சந்நிதி சொன்னது கரெக்டா, ஆஞ்சா சன்னதி சந்நிதி ஒரு 12 பேரு, அப்புறம் அவர் 12 பேரு, அப்புறம் நம்ம இவ்வளவு பேர் அப்படிதான் வந்தோம். அவர் வழியா தான் நம்ம. யார் வழியா? நல்லா பேசுனீங்க மாமா. ஓகே, இப்போ